ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ வந்து ஓணம் vlog அதுதான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி செப்டம்பர் 3, நாளைக்கு செப்டம்பர் 4 தான் ஃபஸ்ட்டு ஓணம், உத்திராடன்னு சொல்லுவோம். நாங்கள் இங்கே வந்து இப்போது பூக்களம் போட போகிறோம். கைஸ், நம்ம இப்போது இங்கே வந்து பூக்களம் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது வந்து 300. இதே நம்ம சென்னையாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு 100 இல்லைனா 150க்கு கிடைக்கும். நம்ம இந்த அரளிப்பூலாம் 1/4 கிலோ வந்து 80 ரூபா 90 ரூபான்னு வாங்குவோம். இங்கே வந்து அந்த அரளிப்பூ வந்து 1/4 கிலோ 200 ரூபாவாம். அது 50 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும் அந்த அரளிப்பூ நமக்கு 1/4 கிலோ கோயம்பேட்டில். கைஸ், ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டோம். இதை வந்து இப்போது உரிக்கணும் மீன்ஸ் உதிர்க்கணும். இதை இப்படி அப்படி பண்ணால் தான் நம்ம கரெக்டாக பூக்கோளம் போட முடியும். ஓகே, அதுக்கு இந்த கவரில் போடுவோம். கைஸ், என் ஹஸ்பண்ட் வந்து மோப் போடுறாரு. ஸோ ஸ்வீட்டில் கைஸ், இந்த பூ எல்லா பூவும் உதிர்த்து எப்போ நான் வந்து இந்த கோலம் போட்டு முடித்து எப்போ தூங்கி காலையில் சீக்கிரம் வேறு ஏஞ்சி அங்கே போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும். அங்கே தான் செலிப்ரேஷன்லாம் நடக்கும். எப்போ போட்டு எப்போ தூங்கி எப்போ ஏஞ்சி எப்போ போவோன்னு தெரில. கைஸ், இங்கே தீவிரமான ஒர்க் நடந்துட்டுருக்கு. இது முடிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த கலர் ஒர்க் முடிஞ்சிச்சு. இன்னும் இதில் இருக்குது, இவ்வளோ இருக்குது. வாடாமல்லி தான் ரொம்ப கஷ்டம் உரிக்கிறது. அதுக்கே ஒரு டைம் ஆகிடும். நம்ம இது உரிக்கிற வேலை மட்டும்தான் நைட்டு நடக்கும். கோலம் போடுறது காலையெல்லாம் போட முடியும். இவ்வளோ பெரிய டாஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இந்த பூ வாங்கியிருக்கவே மாட்டோம். இல்லை, போடணும்னு முடிவு பண்ணிட்டா இவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் போட்டு தான் ஆகணும். கைஸ், இங்கே கேரளாவில் வந்து நம்மளுக்கு எப்படி இது பொங்கலோ அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஃபெஸ்டிவல் இங்கே. இவங்களுக்கு இதுதான். நம்மளை மாதிரி தீபாவளிலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க இவங்க. இது ஒரு ஷார்ட்டு, அது ஒரு ஷார்ட். என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எப்படி இப்படி தானே? அப்படி இல்லை, லைன் லைனா? இந்த லைன். எந்த லைன்? அதாவது இந்த ரெட் கலர் இருக்கு அதுதானே? டார்க் ரெட். அது இப்படி தானே இருக்கு? அது அப்படிதான் இருக்கு. அதுக்கு பார்டர் வேணும்ல, பார்டரா வச்சுட்டு அதுக்குள்ள அதை வச்சிருவோம். ஓகே, புரியுதா? வரைஞ்சிட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது வரைய முடியலப்பா. சோக்கு இருந்தாலும் இதில் வரைய முடியும். தையல் இல்லை, அது தண்ணி தொட்டு சாக்கு வச்சு வரைய முடியும். அப்போ நீ இதெல்லாம் நீ தான் பண்ணணும். 5 போடுற மாதிரி போடலாமா? 4 போதும், அவ்வளோதான். கேப் இருக்கு. நான் உள்ள ஃபில் பண்ணுறதுக்கு கம்மியாக இருக்கும்ல. புரியுதா? கைஸ், பூக்கோளம் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட்டு. மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மேடம். நிறைய இருக்குது பூக்கள் போடணும். இது வந்து ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட். கொஞ்சம் நாங்கள் பெருசாக போட போகிறோம். கைஸ், இதுதான் நம்ம பூக்கோளத்தோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 ஹவர்ஸா? 3 ஹவர்ஸ்? ஆமாம்.
குட் மார்னிங் கைஸ், ஹாப்பி ஓணம். இன்றைக்கி தான் ஓணம். ஸோ நம்ம வந்து ரெடி ஆகிட்டு ஓணம் அவுட்ஃபிட் போட போகிறோம். கைஸ் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இதுதான் ஓணம் அவுட்ஃபிட். வெளியே போயிட்டு கரெக்டாக காட்டுறோம். எப்படி இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுதான் கொடும்பு பிரிட்ஜ். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வெளியே வந்து ஓணம் செலிப்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. நம்ம அதை பார்க்க போகிறோம். சத்யா, உப்பு, இஞ்சி புளி அச்சாறு, தோரன், அவியல், சாம்பார், சோறு, ரசம். எல்லாரும் கரெக்டா அந்த பொசிஷன்ல வராங்க. எதுல தெரியுது? ஆமா, கரெக்டா தெரியுது. கட்டமங்கலம் தெரியவே இல்லை. ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, பட் இது வந்து இங்கே வந்து சென்னை மாதிரி கிடையாது. ஒரு லைட்டான லைட்டு தான் இருக்கும். அந்த மோமோஸ் சாப்பிட்டது நல்லா இருந்தது. மோமோஸ் வந்து சூப்பர். எனக்கு மோமோஸே பிடிக்காது. ரொம்ப பசி இருந்ததால சரி மோமோஸாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் நான் கேட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்க மோமோஸ் இதுலேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, அதை நாங்கள் கவனிக்கலை. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடைக்கு போனோம். போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து 15 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு என்ன இப்படி சொல்கிறாங்க. நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட கொஞ்சம் டைம், கொஞ்சம் இல்லை, அந்த ஒரு டைம் எடுக்கும். அதே டைம் தான் இதுக்கும். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அங்கே கூட்டமும் இல்லை. அப்போவே நாங்கள் வந்து சுதாரிச்சிருக்கணும். பட் நாங்கள் அதை இது பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட சொல்லிட்டு அப்படியே நடந்து போய் மோமோஸ் சாப்பிட்டோம். மோமோஸ் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பசிச்சதுனால நானே 3 மோமோஸ் சாப்பிட்டேன். எனக்கு மோமோஸ் அவ்வளோ பிடிக்காது, ஆனாலுமே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே தான் நான் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் உப்பள்ளி கொட்டி வச்சுருக்காங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு சீக்கு வந்த மாதிரி ஒல்லியாக இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ரொம்ப பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டால் பெரிய பெரிய சம்மந்தி தராங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். எனக்கு பார்த்ததுமே அப்படியே சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இல்லை.
இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஓணம், திருவோணம். ஓகே, இன்னைக்கு தான் ஆக்சுவலி ஸ்பெஷல். பட் நான் வந்து நேற்றே அந்த ஸ்பெஷல் காஸ்டியூம்லாம் நேற்றே போட்டுட்டேன், ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. இப்போ வந்து இன்றைக்கி நார்மல், ஏன்னா அங்கே ஏதாவது காம்படிஷன்லாம் இருக்குது, எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த ட்ரெஸ் போட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல, அதனால். ஸோ இன்றைக்கி வந்து இந்த காஸ்டியூம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கும் அம்மா வீட்டுக்கு தான். பெண்குட்டிகளுக்கும் ஆண்குட்டிகளுக்கும் பெரிய குட்டிகளுக்கும் அம்மாவுக்கும் ஆட்களானங்களும் பங்கெடுக்கும் சக்திவல்லி போட்டிகள் மത്സരം காத்திருக்கிறோம். அப்ப எல்லா பரிமாறுகளிலும் எல்லாரும் பங்கெடுத்து விஜயிப்பிக்கணும் என்று நீதமாய் அபேட்சிக்கிறோம். சூர்யா ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் இன்னைக்கு வந்து திருவோணம் ஸ்பெஷல் அச்சாறு, சக்கரை வெட்டு, கூட்டுக்கறி, இஞ்சி புளி, உப்பேரி, மசாலா, ஸ்டூ, சோறு, சாம்பார், பப்படம், பழம் புழிஞ்சது, பாயசம், ரசம், மோர், பாயசம். ஹலோ கைஸ், இன்னைக்கு 3rd டே. இன்றைக்கும் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லி ஓணம் 3 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட அவுட்ஃபிட் காட்டு, நல்லா இருக்கா? நல்லா இல்லை. அப்போது நாங்கள் வந்து சும்மா இங்கே இதுதான் எங்கள் வீட்டோட சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட் இது வந்து சிட் அவுட் இல்லாதனால இதுதான் எங்கள் சிட் அவுட். இது வந்து அது பேர் பேர் என்னது, வாய்க்கால். அங்கே ஒரு பாலம் இருக்குது. இங்கேனா வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேசுகிறது அந்த மாதிரி அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். நல்லாயிருக்கும் இங்கே. அண்ட் இது வந்து ரிவருக்கு போகிற வழி. நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் முன்னாடி ரிவருக்கு போகிற வீடியோவில். அது அப்போ ஓகே, நாங்கள் அப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இன்னையோட ஓணம் எல்லாம் நாளைக்கு 4ஆம் ஓணம் இருக்குது, பட் அது அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ இன்னையோட க்ளோஸ். அப்போ வந்து வீடியோவும் இதோட க்ளோஸ். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.